சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் மாற்றமில்லை என்கிறார் நலிந்த. போராட்டத்தை தொடர விமலிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தம் ஒத்திவைப்பு 2027 ஆண்டு முதல் நடைமுறை. லால்காந்த சர்வதேச குடிசார் அரசியல் உரிமைகள் சட்டத்தை மீறியுள்ளதாக நாமல் குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. 26,095 பேரை அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ள தீர்மானம். 23,000 பேருக்கு ஆசிரியர் நியமனம். சிரேஷ்ட ஊடகவியலாளர் இக்பால் அத்தாஸ் மறைவு, பலரும் அஞ்சலி. 5 ஆண்டு தடைக்கு எதிராக மரின் லூபன் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை. தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு. இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு எதிராக கடும்போக்கு அரசியல்வாதி விமல் வீரவன்ச தொடர் போராட்டங்களை முன்னெடுத்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படாது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் அல்லது பிரதமர் பதவியிலிருந்து விலக மாட்டார் என்றும் அவர் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறினார். புதிய கல்வி முறைமையில் சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் செயற்பாடுகளுக்கு அல்லது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வரை விமல் வீரவன்ச தனது போராட்டத்தை சுதந்திரமாக தொடர முடியும் என தெரிவித்தார். அத்துடன் பிரதமரும் கல்வி அமைச்சரும் நீக்கப்படும் வரை அவர் போராட்டம் நடத்தலாம் என்றும் அது அவரது முடிவு என்றும் கூறிய அவர் அதற்காக விமல் வீரவன்ச நீண்டகால போராட்ட இடத்தில் இருக்க வேண்டி இருக்கலாம் என தெரிவித்தார். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் யாரும் அவருக்கு இளநீரை வழங்க மாட்டார்கள் என்று அமைச்சர் கூறினார். சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களில் ஒருவரான இக்பால் அத்தாஸ் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் இக்பால் அத்தாஸ் தனது 81வது வயதில் காலமாகியுள்ளார். இவர் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வெளியிட்ட அறிக்கைகளுக்காக சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்டவராவார். ஊடகத்துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட இவர் பல முக்கிய செய்திகளை உலகிற்கு வெளிச்சமிட்டு காட்டியுள்ளார். இந்த நிலையில் இறுதிச் சடங்குகள் இன்று தெஹிவளை முஸ்லிம் பள்ளிவாசல் மயானத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கையில் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள 6ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்களை மீண்டும் மீளாய்வு செய்து 2027 ஆண்டில் ஆரம்பிப்பதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. 1ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்தங்கள் இந்த ஆண்டு எவ்வித மாற்றமுமின்றி நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய 6ஆம் தர ஆங்கில கற்றல் தொகுதி தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு முன்னெடுத்த விசாரணை அறிக்கைகளின் முடிவுகளின் அடிப்படையில் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக தேசிய கல்வி நிறுவனத்தின் நிர்வாக சபை ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய மனிதவள மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள், மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு நடவடிக்கைகள், பாடத்திட்ட மேம்பாடு, பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் ஊக்குவிப்பு ஆகிய 5 முக்கிய தூண்களின் அடிப்படையில் குறித்த கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அமைச்சர் கேடி லால்காந்த பௌத்தம் மற்றும் மகாசங்கத்தினரை அவமதித்ததன் மூலம் 2007 ஆண்டு 56ஆம் இலக்க சர்வதேச குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் சட்டத்தை மீறியுள்ளதாக பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர் கேடி லால்காந்த தலைமையில் மிகிந்தலை ராஜமகா விகாரையின் தலைமை தேரரான வன வலவா ஹெங்குனாவே தம்மரத்ன தேரரை வனவாசி என்று குறிப்பிட்டு அவமதித்ததாகவும் ஒரு பௌத்த தலைவரை இழிவுபடுத்துவதை கடுமையாக கண்டித்ததாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு நபரும் போரை பரப்பவோ அல்லது பாகுபாடு, விரோதம் அல்லது வன்முறையை தூண்டும் தேசிய, இன அல்லது மத வெறுப்பை ஆதரிக்கவோ கூடாது என்று சர்வதேச குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் சட்டம் குறிப்பிடுவதாக
நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனவே லால் காந்தாவின் கருத்துக்கள் மத வெறுப்பை பரப்புவதற்கு சமம் என்று மேலும் கூறினார். பௌத்த தலைவர்களை அவமதித்து மதவிரோதத்தை ஊக்குவிப்பதற்காக லால் காந்தாவின் மீது இந்த சட்டத்தின் கீழ் என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார். சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஒரு சாதாரண குடிமகனோ அல்லது எதிர்க்கட்சி உறுப்பினரோ இந்த முறையில் சட்டத்தை மீறியிருந்தால் அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருப்பார்கள். ஆனால் லால் காந்தாவின் மதவெறுப்பு மற்றும் மகா சங்கத்தினருக்கு எதிராக அவமானங்களை பரப்புவது குறித்து அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல்வாதிகளுக்கும் மகா சங்கத்தினருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் இலங்கையில் எந்த அரசியல்வாதியும் மகா சங்கத்தினரை இவ்வாறு அவமதித்ததில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறினார். நிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக மனிதாபிமான உதவியாக இன்னும் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் இன்று அறிவித்தது. இதன் மூலம் அமெரிக்கா வழங்கிய மொத்த உதவிகளின் பெறுமதி 4 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. நிட்வா புயல் கரையை கடந்து 72 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்கா அறிவித்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களின் தொடர்ச்சியாக இந்த புதிய நிதியுதவி காணப்படுகின்றது. பேரனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு மிகச் சரியான நேரத்தில் செயற்திறனுடைய உதவிகளை வழங்குவதற்கான அமெரிக்காவின் உறுதிப்பாட்டினை இது அடிக்கோடிட்டு காட்டுவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது. இலங்கையர்களுக்கு உதவி தேவைப்பட்ட போது அமெரிக்கா உதவி செய்தது என அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்தார். அம்பாறை, பதுளை, கம்பகா, கேகாலை, புத்தளம் மற்றும் ரத்தினபுரி உள்ளிட்ட இலங்கையின் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களிலும் மற்றும் மத்திய மாகாணத்தில் உள்ள தோட்டப்புறங்களில் வாழும் சமூகங்களிலும் மேற்கொள்ளப்படும் நிவாரண மற்றும் ஆரம்பகால மீட்பு பணிகளுக்கு அமெரிக்காவின் உதவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவசர உணவு மற்றும் சமையலறை உபகரணங்கள் மற்றும் சுகாதார பாவனை பொருட்களை உள்ளடக்கிய பொதிகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மணல் மூட்டைகளை அமைப்பதற்கான சாக்குப்பைகள் போன்ற வெள்ளத்தை தணிப்பதற்கான பொருட்கள் என்பன இந்த உதவிகளுக்குள் உள்ளடங்குகின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் சுத்தமான குடிநீரை பெறுவதற்கும் தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அத்தியாவசிய ஊட்டச்சத்தினை வழங்குவதற்கும் மற்றும் தங்குமிடங்களில் பாதுகாப்பான மற்றும் குழந்தைகள் தங்குவதற்கு உகந்த இடங்கள் இருப்பதை உறுதி செய்வதற்கும் இவ்வுதவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. நிதி கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கைப்படுத்தல் திருத்தச் சட்டம் மூலம், பண தூய்தாக்கள் தடுப்பு திருத்தச் சட்டம் மூலம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் தடுப்பு சமவாய திருத்தச் சட்டம் மூலம் ஆகியவற்றை நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்க ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 2006 ஆண்டின் 6ஆம் இலக்க நிதி கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கைப்படுத்தல் சட்டம், 2006 ஆண்டின் 5ஆம் இலக்க பண தூய்தாக்கல் தடுப்புச் சட்டம் மற்றும் 2025 ஆண்டின் 25ஆம் இலக்க பயங்கரவாதத்திற்கு நிதியளித்தல் தடுப்பு சமவாய சட்டம் போன்றவற்றை திருத்தம் செய்வதற்காக 2025 ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள திருத்தச் சட்ட மூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த சட்ட மூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஸ்ரீலங்கா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். கட்சியின் செயற்குழு கூட்டத்தின் போது இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் விஜயதாச ராஜபக்ச கொழும்பு மாவட்ட தலைவராகவும் மகரகம தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தற்போது பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். விவசாயிகள் மழையுடனான காலநிலையை கருத்தில் கொண்டு அதற்கேற்ற வகையில் தங்களுடைய அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது சிறந்தது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். மத்திய, மேல், சப்ரகமுவா, ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கும் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இரவில் வெப்பநிலையில் ஏற்படும் வீழ்ச்சியும் ஈரப்பதன் மாற்றமும் குளிரான காலநிலையை ஏற்படுத்தும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலைமை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
இதற்கமைய 23,344 ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட உள்ளனர். இலங்கையில் அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்து கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டிய அளவை அடையாளம் காண்பதற்கு பிரதமரின் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் குழு ஒன்றை நியமிக்க கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. குறித்த குழுவுக்கு அந்தந்த அமைச்சுக்களால் அவற்றின் கீழ் காணப்படுகின்ற திணைக்களங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் காணப்படுகின்ற வெற்றிடங்களை பூர்த்தி செய்வதற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வேண்டுகோள்களை கருத்தில் கொண்டு ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்காக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதன்படி கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு 442 பேரும், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு 452 பேரும், சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு 705 பேருமாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதேவேளை அரசாங்க உத்தியோகத்தர்களுக்காக வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கைக்கு கடந்த 11 நாட்களுக்குள் 94,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதிகளுக்கிடையே 94,041 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இந்தியாவிலிருந்து 16,772 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் ரஷ்யாவிலிருந்து 9,270 பேரும், பிரித்தானியாவிலிருந்து 8,676 சுற்றுலா பயணிகளும் வருகை தந்துள்ளனர். இதேவேளை ஜெர்மனியிலிருந்து 7,060 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 4,591 பேரும் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடுவல கொள்ளுப்பட்டி வீதியில் பயணித்த 4 வாகனங்களை சேதப்படுத்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக வெலிக்கடை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடுவல கொள்ளுப்பட்டி வீதியில் உந்துருளியில் சென்ற நபர் ஒருவர் ஆயுதம் ஒன்றை பயன்படுத்தி பல வாகனங்களை தாக்குவதை காட்டும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவியது. நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து வெலிக்கடை காவல் நிலைய அதிகாரிகள் சந்தேக நபரை துரத்திச் சென்று கைது செய்துள்ளனர். சந்தேக நபரின் தாக்குதலில் 4 வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. சந்தேக நபர் ராகமத்தைச் சேர்ந்த 29 வயதானவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட 10 இந்திய கடற்றொழிலாளர்களையும் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகையும் அதிலிருந்த 10 கடற்றொழிலாளர்களையும் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து ஸ்ரீலங்கா கடற்படையினர் இன்றைய தினம் அதிகாலை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களை படகுடன் காரநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் கைதான கடற்றொழிலாளர்கள் மற்றும் படகு ஆகியன நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் மரின் லூபனுக்கு 5 ஆண்டுகளுக்கு பொது பதவிகளுக்கு போட்டியிட தடை விதித்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவுள்ளார். 57 வயதான மரின் லூபன் கடந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய நிதியை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த தடை உறுதி செய்யப்பட்டால் அவர் 2027 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட முடியாது. எனினும் தாம் முறைகேடு செய்யவில்லை என அவர் கூறி வரும் நிலையில் தடைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யவுள்ளார். ஈரானிய போராட்டங்களில் இதுவரை சுமார் 2,000 பேர் கொல்லப்பட்டதாக பெயர் வெளியிட விரும்பாத ஈரானிய அதிகாரி ஒருவர் இன்று தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களில் பாதுகாப்பு படையினரும் அடங்குவர் என்று அந்த அதிகாரி மேலும் கூறினார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் மாற்றமில்லை என்கிறார் நலிந்த. போராட்டத்தை தொடர விமலிற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிப்பு. புதிய கல்வி சீர்திருத்தம் ஒத்திவைப்பு 2027ஆம் ஆண்டு முதல் நடைமுறை. லால்காந்த சர்வதேச குடிசார் அரசியல் உரிமைகள் சட்டத்தை மீறியுள்ளதாக நாமல் குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. 26,095 பேரை அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ள தீர்மானம். 23,000 பேருக்கு ஆசிரியர் நியமனம்.
சிரேஷ்ட ஊடகவியலாளர் இக்பால் அத்தாஸ் மறைவு, பலரும் அஞ்சலி. 5 ஆண்டு தடைக்கு எதிராக மரின் லூபன் மேன்முறையீடு செய்ய நடவடிக்கை, தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.